இந்த ஊரில் எனக்கு ஒரு வீடு வேணுங்க, அப்படின்னா லேண்டாச்சும் வேணுங்க இப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட, அதாவது சென்னையிலேருந்து, திருச்சியிலேருந்து, மதுரையிலேருந்து, ஏன் தேனியிலேருந்து கூட எனக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஏன் கோயம்புத்தூர் அவ்வளோ ஒரு முக்கியமான ஏரியான்னு நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், கோயம்புத்தூரோட பயங்கரமான கிளைமேட் தாங்க. எவ்வளோதான் வெயில் அடித்தாலோ ஒரு 4-5 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிளைமேட் அப்படியே ரொம்ப கூலிங்காக மாறுறது இந்த இடத்துல மட்டும்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சிட்டிக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக துடிலூர்லேருந்து கோயில்பாளையம் போகிற வழியில் இடிகரையில் இந்த வீடு நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்துடுங்க. வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லாமல் வீட்டுக்கு இன்ட்ரோ கொடுக்காம ஏன் கோயம்புத்தூர் பற்றி பேசுகிறதுன்னு நினைக்கிறீங்க. அதை நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாருமே ஷோக்கில் போய் இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனல் MP ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிற மொத்த லேண்ட் எமிஷன் பார்க்கலாம். 30 அடி ரோடு பேசவோ 50 அடி நீளமாவோ கரெக்டாக 3.4 சென்டில் லேண்ட் யூஸ் பண்ணிக்காங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் ஃபாலே 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை 2 BHK சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. பொதுவாக நம்ம மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த சைட்டோட வடக்கு பார்த்த சைட் தான் ரொம்ப விரும்புவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடு நம்மளுக்கு வடக்கு பார்த்த சைட்டில் சேல்ஸுக்கு வந்துட்டுருங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட அழகான ஃப்ரண்ட் டெலிவிஷன். ஃப்ரண்ட் டெலிவிஷனில் டார்க் எல்லோ, டார்க் ப்ரௌன் அண்டு லைட் கலர் இந்த 3 கலர்ஸில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சின்ன சின்ன இடத்துல ஸ்ட்ரெச்சர் ஒர்க் பண்ணி நிறைய ஸ்பாட்லைட்டோட எலிவேஷனை சூப்பராக பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் நம்மளுக்கு ப்ரொவிஷனாக இருக்குங்க. கேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டல் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் வால் பில்லர்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி அதுக்கு மேலே காம்பவுண்ட் வால் லைட் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது வீட்டோட போர்ட்டிகோ ஏரியா. அளவு 16x10. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் மேலே சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோட ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் நம்மளுக்கு கார் பார்க்கிங் எவ்ரிடி பார்க்கிங் ஃபிட் பண்ணி வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான, அதாவது ஜெகமூலையில் பார்த்தீங்கன்னா போர்வெலி வாட்டர் சம்பு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் நம்மளுக்கு செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதிலே உங்களுக்கு சில்வர் கலரில் பீடிங்கில் உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வீட்டோட நிலவுக்கு பக்கத்துலேயே இங்கே நமக்கு சூப்பராக பேக்ரவுண்டில் கிழக்க பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிளிட்டரிங் டெக்ஸ்சர் ஒர்க் கோல்டன் கலர் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அதில் உங்களுக்கு ஒரு ட்ரீ டிசைன் கொடுத்து சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குங்க. இப்போ பார்க்குறது வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கட்டு தள்ளி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி படிக்கட்டுக்கிழமை கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா. அளவு 16x16. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்குமே 2x4 ஐ க்ளோசி வெட்டு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கு உங்களுக்கு லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சீலிங் ஃபுல்லாக உங்களுக்கு ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ஸ்ட்ரிப் லைட் அண்ட் ஸ்பாட் லைட் எல்லாமே எல்லோ கலரில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. லிவிங் ஏரியாவில் எப்பவுமே நேச்சுரலாக வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக 2 பெரிய UPS ஃபிட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட வெஸ்ட் சைடில் அமைஞ்சிக்கிற வாலில் பார்த்தீங்கன்னா 16 அடி நம்மளுக்கு சூப்பராக மல்டிமீடியா டிவி யூனிட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதில் உங்களுக்கு பேக்ரவுண்டுக்குள்ளுமே WPC பேனல்ஸில் பொறுத்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா வீட்டோட பூஜை ரூம் ரெடிமேட் நம்மளுக்கு கிழக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட்டுக்கான, அதாவது அக்னி முறையில் அமைஞ்சிக்கிற கிச்சன் ஏரியா தாங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 16x10. ஃப்ளோருக்குமே 2x4 ஐ க்ளோசி வெட்டு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாக்கு அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது வீட்டோட கிச்சன் ஏரியா. கிச்சனில் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா பவர் டைப்பில் கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி சிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே ஒயிட் ப்ளஸ் லைட் க்ரீன் கலரில் நிறைய பேஸ் யூனிட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா லேப்லையும் நம்மளுக்கு ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவிலேருந்து கிச்சன் ஏரியா ஒர்க்கு எல் ஷேப்பில் வால் ஃபுல்லாக நம்மளுக்கு டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா இருந்து வீட்டோட லிவிங் ஏரியாவுக்கு நம்ம என்ட்ரி ஆகிற மாதிரி இங்கே நமக்கு சூப்பராக பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணாமே இந்த வால் ஓப்பன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வடக்கு பார்த்த சைடில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அவுட்டர் டோர் கொடுத்துக்கணும். அது இவங்க சூப்பராக பிளான் பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க.
இந்த டோர் ஓப்பன் பண்ணி நம்ம வெளியே வந்தோம்னா பார்த்தீங்கன்னா, இங்க நம்மளுக்கு 6 அடி செட் பேக் ஏரியா குடுத்துருக்காங்க. இந்த செட் பேக் ஏரியால பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டூ வீலர் நிறுத்திக்கலாம், அப்படின்னா கார்டன் பொசிஷன் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பேசியஸா ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா, வீட்டு நம்ம இதே மாரி ஆக்சஸ் பண்ற மாரி நெறைய செட் பேக்க விட்டு வீட்ட கட்டியிருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹாலுக்கு அப்படியே நம்ம வெளியே போனோம் பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல வீட்டோட நார்த் வெஸ்ட் அதாவது வாயுமூலையில அமைஞ்சிருக்கிற வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே ரெடிமேட் வுட்டன் டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை 16க்கு 10ன்னு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2x4 ஐக்ளூசிவ் வெட்டிமிடைஸ் நல்ல ஸ்டைலிஷாக உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி டபுள் சைட் வாலில் மட்டும் 2 பெரிய யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்ல லேப்ல நம்மளுக்கு சூப்பரா கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்லெஸ் டோரை ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 4.5க்கு 7.5. இதில் க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப் என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங் சொன்னமோ எல்லாமே ஃபிட் பண்ணிடுவாங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் பின்ஸில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு உங்களுக்கு வந்து க்ளோசி பின்ஸில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு 2 கடப்பாக்கள் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஷோகேஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம், அப்படின்னா எதாவது திங்ஸ் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாங்க. இந்த பெட்ரூமுக்கு அப்படியே நம்ம ஆப்போசிட் பண்ணோம்னா வீட்டோட சவுத் வெஸ்ட் அதாவது குபேர முறையில் அமைச்சிருக்கிற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு பெரிய மாஸ்டர் பெட்ரூமை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கு அண்ட் வாலுக்கு ஒரே பேட்டர்னில் வந்து டைல்ஸ் லே பண்ணி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி 2 பெட்ரூமும் ரொம்ப ஈக்குவலாக நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு வந்து 2 சைட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலில் மட்டும் உங்களுக்கு வந்து 2 கடப்பாக்கள் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்லெஸ் டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 8க்கு 4.5. இதுலேயும் வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட் எல்லாமே மாட்டி கொடுப்பாங்க. இது போக வாஷ் பேஷன், ஷவர் பைப் என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங் சொன்னமோ எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. வாலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாசிக் பென்சில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே மேட் பென்சில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியே போய் மேலே நம்ம டெரஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டெரஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸ் கீழே வந்து இந்த வீட அவுட்டர் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டு போயிடலாங்க. இந்த அவுட்டர் பாத்ரூமை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இதன் டைப்பில் க்ளோசெட் எல்லாமே மாட்டி கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ் டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு உங்களுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு உங்களுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ டவுன் ஃபால் வந்து மேலே நம்ம டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெரஸ் போகிறக்கு வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ரொம்ப கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஏரியா தெரியாத மாதிரி மேலே நம்ம டெரஸ் வந்துன்னா சின்டெக்ஸ் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்காக கல் அண்ட் துணி காய போகிறதுக்காக லேங்கிள் எல்லாமே கூட ஃபிட் பண்ணிட்டாங்க. இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு, அதில் துடிலூரில் இருந்து பார்த்தீங்கன்னா கோயில்பாளையம் போகிற வழியில் இடிகரைக்கு பக்கத்தில் இந்த வீடு லொக்கேட் இருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 70 lakhsக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்க்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.